முனைவர் பட்டம் வேண்டும் என்றால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இது ரொம்ப சகஜமாக நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. எத்தனை ஞானசேகரன்கள் பேராசிரியர்களாக கைடுகளாக இருக்கிறாங்க, அதை பற்றி என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது? அதையே கேட்கவில்லை. இந்த ஞானசேகரன் தூக்கிலே போடுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யணும், என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு என்ன பதில்? ஒரு குற்றத்தை பற்றி பேசும்போது சிஸ்டமிக் வயலன்ஸ், அதிகாரத்தை பயன்படுத்தி இழைக்கப்படும் குற்றம், அதை பற்றி பேசாம ரோட்ல போற ஒரு கிரிமினல் இழைத்த குற்றம் இருக்கு இல்லையா, அதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப இதெல்லாம் ஒழுங்கா இருக்குது, இங்க எல்லாம் சட்டப்படி நடக்குது. இது ஞானசேகரனுக்கு டிஃபென்ஸ் அல்ல. எது மிகப்பெரிய குற்றமோ அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகளை இந்த மாதிரி வந்து பண்றாங்க இல்லையா, இதை பத்தி கேள்வி எழுப்பு. அதை திமுக செய்யலன்னா கேள்வி நான் கேட்கிறேன். 26ஆம் தேதி நியூஸ் மினிட் கட்டுறது, அதாவது கையில வச்சுக்கிட்டு எஃப்ஐஆருக்கு படி அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்? இந்த வெளியிட்டவங்க மேல கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணணும், இந்த 25 லட்சம் ரூபாயை இவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை கெடுத்ததற்கு இவர்கள் தான். நீதிபதி என்ன எழுதுறாருன்னா, அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி பல பேர் பேசியிருக்காங்க, அதை பூரா ட்ராக் பண்ணணும். அவர்கள் யார் என்பது அவர்கள் எல்லாம் வெளியே அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படணும். முன்னாடியெல்லாம் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் வீதியில் இறங்கி ஒரு பிரச்சனை போராடுவாங்க 5-10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் பாருங்க அமைதியா இருக்கிறாங்க. இதுவே அதிமுக ஆட்சியா இருந்தா எப்படி குதிச்சிருப்பாங்க. இப்ப நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருக்கிறார்கள். நவத்வாரங்களின் வழியாகவும் காசு வாங்குறவங்க எதனா பேசலாம். யார் அந்த சார்? இது ஒரு கவிதை மாதிரி ஒரு முழக்கத்தை அதிமுகவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 15 பேரை தூத்துக்குடியில் சுட்டு கொன்னாங்களே, அதற்கு உத்தரவு கொடுத்தது யார் அந்த சார்? அந்த கேள்விக்கு விடை இது வரைக்கும் கிடைச்சிருக்காங்க. ஆளுநர் RN ரவி அவரை சந்திச்சு விஜய் வந்து புகார் கொடுக்குறாரு. பட் அவர் பனையூர்ல இருந்து ஆளுநர் மாளிகைக்கு வந்து தான் புகார் கொடுத்தாரா? இல்ல ஆளுநர் பனையூருக்கு போய் வாங்கிட்டாரா? ஒளிய தெரியாதான் தலையாரி வீட்டில் ஒழுங்க மாதிரி பல்கலைக்கழகங்கள் பூரா ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்கு. பிசி நியமனம் பண்ணாம ரெஜிஸ்ட்ரார் இல்லாம நாசமா போயிருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்போ அந்த கவர்னர்கிட்ட போய் காப்பாத்துங்க அப்படின்னு மனு கொடுக்குறாருனாக்கா விஜயோட அறிவை வந்து எங்க கொண்டு வைக்கிறது? இப்ப நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்காக நியாயம் கேட்க போற. தமிழ்நாட்டுல பிலிம் இண்டஸ்ட்ரியில எதுவுமே நடக்கலையா? அதை பற்றி விஜய் பேச மாட்டாரா? சாட்டையார் அடிச்சு அண்ணாமலை சொன்னார்ல, இதை பேசுறதை விட்டுட்டு வரி பணம் வரல, மயிர் வரல, எது அப்பா அந்த பாலிடிக்ஸ் பேசுறது அவருக்கு மயிர். இதுதான் முக்கியமான அரசியல். எது சாட்டையால் அடித்துக்கொள்ளும் அளவு முக்கியமான அரசியல் இது. இந்த மாதிரி அவங்க வந்து டைவர்ட் பண்றாங்க. இதைத்தான் நம்ம வந்து பேச வேண்டியது முக்கியமா. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ராஜசேகரன் கைது செய்யப்பட்டு 1 வாரம் ஆகியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விஜய், அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கு பாமக, சீமான் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த கட்சிகள் போராடுவதற்கான நோக்கம் என்ன, இந்த போராட்டங்களில் பின்னணியில் உள்ள நியாயங்கள் என்ன என்பது குறித்து இந்த பேட்டியில் நாம் விரிவாக பேச உள்ளோம். இது தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்கு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், தொடர்ச்சியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் போராட்டங்கள் வந்து நடந்துட்டு வருது. இதில் மையமாக கேள்வியாக இருப்பது என்னன்னா, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு புறம் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அது வந்து திமுக காரரா? ஏன்னா இவர் திமுகவோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறார். அப்போ அந்த சார் வந்து திமுக காரரா இல்லை வேற யார் அந்த சார் அப்படின்ற கோணத்தில் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து பற்றி NIC விளக்கம் கொடுத்துருக்குது, ஒன்றிய அரசோட நிறுவனம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுலேயும் தொடர்ச்சியாக விவாதம் போயிட்டு இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது பற்றி நம்ம கொஞ்சம் தாமதமாக தான் பேசுகிறோம். இருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு பிரச்சனைகளில் இது மாதிரி ஒரு குற்றங்கள் இழைக்கப்படும் போது அந்த குற்றங்கள் பற்றி பல வதந்திகளை கிளப்புவது, பல விதமாக அதை விவாதத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஒரு இராணுவ உயரதிகாரி, தலைமை அதிகாரி, அவர் இறந்து போனாக்கா அதில் ஒரு சதி. யாராவது ஒரு இராணுவ வீரர் கொலையடி சண்டையில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னாக்கா அது ஒரு சதி. ஒரு பள்ளிக்கூட மாணவி சூசைட் பண்ணிக்கிட்டாக்கா அது ஒரு சதி. ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனாக்கா, கொல்லப்பட்டாக்கா அது ஒரு அரசியல் கொலை, சதி. இது மாதிரி நிறைய சதி கோட்பாடுகள், தேரிஸை வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டோம். அந்த லிஸ்ட்டில் இது வருது. இந்த இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. அதனால் அநேகமாக மாதம் ஒரு சதியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இதை எப்படி
இந்த குறிப்பிட்ட கேஸை பார்க்குறத விட இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் என்பதோடு சேர்த்து நம்ம பேசலாம். ஓகே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் பார்த்தேன் போஸ்டர், யார் அந்த சாருன்னு எடப்பாடி காதுலேருந்து காது வரைக்கும் சிரிச்சுட்டு அப்படி கேள்வி கேட்குறாரு. அப்புறம் இவங்க கூட பாமக போஸ்டர் அடுத்தது நானா அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. இப்படி அப்புறம் தான் எல்லாம் சொன்னீங்க, நாம் தமிழர் அவங்க தான் கடைசியாக போராட்டத்துக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாம் தமிழர். விஜய் போய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு, ஆளுநரை பார்த்து சொல்லியிருக்காரு, ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒழிச்ச மாதிரி. அப்புறம் பேசுவோம், அப்படி கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, தாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருப்பதற்கு அண்ணாமலை உள்ளிட்டு, அண்ணாமலை நீதி கேட்டு பயணம் தொடங்கிட்டாரா? இல்லை, 3ஆம் தேதி நாளைக்கு தான் தொடங்குறாரு. சரி, அவங்க அதாவது ஒரு கட்சி என்ற முறையில் சர்வைவ் ஆகிறதுக்கு வேற எந்த இஷ்யூவும் அவங்க வந்து எடுக்கிறதுக்கு இல்லை, பக்கற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்த ஒரு கிரிமினல் குற்றம், இது ஆக்சுவலாக இப்படி ஒரு கிரிமினல் குற்ற வழக்கை நேரடியாக அந்த திமுக கட்சியையும் அரசையும் சம்பந்தப்படுத்தி இதை விட பயங்கரமான குற்றவாளிகள் நெட்வொர்க் இதற்கு பின்னால் இருப்பது போலவும், அந்த நெட்வொர்க்குக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றும், அதனால்தான் போலீஸ் இதனை மறைக்கிறது என்றும் இந்த மாதிரி ஒரு தியரியை வந்து உருவாக்கி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அவங்களுடைய கெட்ட நேரம் சவுக்கு வந்து வெளியே இல்லை. இப்போ இருந்தால் ஒரு இந்த ஸ்டோரியை இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணி இந்த நேரம் ஒரு திரைக்கதையாக வந்து வடிவமைச்சிருப்பார். அந்த வாய்ப்பு கெட்டு போச்சு அவங்களுக்கு. அப்போது இது அவர்கள் செய்ய விரும்புவது, அதற்காக இதை புனைந்து பேசுகிறார்கள். இப்போ யார் அந்த சார் என்ற கேள்வி, எஃப்ஐஆர் வெளியே வந்தது பற்றிய கேள்வி, முதல் கேள்வி பற்றி பேசுவோம். காவல்துறை ஆணையர் வந்து பேசும்போது அந்த குற்றவாளி ஞானசேகரன் யாரோட தொலைபேசியில் வந்து பேசுவது போல் பேசி அந்த பெண்ணுக்கு இது பண்ணியிருக்கிறான் அப்படின்ற செய்தியை எஃப்ஐஆரை படித்தவர்கள் அதிலிருந்து அந்த பெண்ணுடைய புகாரில் அது இடம்பெற்றிருந்ததாக சொல்லி இது பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக, ஏமாற்றுவதற்காக ஏரோப்ளைன் மோடில் வந்து ஃபோனை வந்து போட்டுட்டு பேசுகிற மாதிரி நடிச்சிருக்கிறான் என்று அவர் சொல்லியிருக்காரு. அதன் மீது ஒரு அறிவார்ந்த கேள்வியை சீமான் வந்து எழுப்பியிருக்காரு. அவர் என்ன ஏரோப்ளைனில் போனாரா, ஏரோப்ளைன் மோடில் போடுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த அறிவுக்கு நம்ம பேச முடியாது, அதனால் அதை விட்டுருவோம். நீதிபதியும் கேள்வி எழுப்பியிருக்காரு. நீதிபதி என்ன கேட்டிருக்கிறாருன்னா, இதை எப்படி ஒரு ஆணையர் சொல்லலாம், விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது. இல்லை, எதிர்கட்சிகளோட கேள்வியும் அதுதான். விசாரணை போயிட்டு இருக்குது, விசாரணையே முடிஞ்சது மாதிரி இவர் வந்து பேசுறாரு. அருண் அவர் வந்து ஒரு திமுக காரர் மாதிரி நடந்துக்கிட்டாரு, அவர் கமிஷனராக நடந்துக்கலன்றாங்க. போலீஸ் மட்டும் இந்த வழக்கை விசாரிக்கவில்லை, எதிர்கட்சிகள் விசாரிக்கிறார்கள், ஊடகங்கள் விசாரிக்கின்றன. ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் இந்த கசிந்த எஃப்ஐஆரை வைத்து கொண்டு பொதுவெளியில் மக்கள் மத்தியில் நடத்திய விசாரணை ஒரு பொய்யான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக தவிர்க்க இயலாத நிலையில் ஆணையர் இதை சொல்ல நேர்ந்தது என்பதுதான் என்னுடைய பார்வை. இதில் அவர் இந்த பேச்செல்லாம் நடக்கலை, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகலை, எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆணையர் இதை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இந்த கேள்வி எழுப்புனதுனால தான் அந்த கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்கிறார். அப்போது பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. பதில் சொல்லாமல் இருந்தால் இந்த கதையை இன்னும் பெருசு பண்ணிகிட்டே போவாங்க. இவர் அப்படின்னு அந்த கதையை பெரிதுபடுத்தி கொண்டு போவார்கள். யார் அந்த சார் அப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வர்ற நிலையில இது தொடர்பாக நாங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு பாமக தரப்பில் ஒரு கோரிக்கை வைத்து மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. எந்த பாமக? அன்புமணி பாமகவா? அன்புமணி, சௌமியா, அந்த டீம் அவங்க வந்து மனு தாக்கல் பண்றாங்க. அதில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன், அதான் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நீதிமன்றம் விசாரிக்கிறதுக்கு ஒரு டீமை போட்டிருக்குது, காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் விசாரிக்குது, வெறும் விளம்பரத்துக்காக இதை அரசியலாக்கி போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிம்மதியாக இருக்குது, சரியான கருத்து. அதாவதுங்க, எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றது 2 நீதிபதிகள் அமர்வு சொன்ன உத்தரவு, அதை அரசு ஏற்றுக்கொண்டுருச்சு. இப்போ எஸ்ஐடி தான் விசாரிக்குது, யார் அந்த சாருன்னு அவங்க விசாரிப்பாங்க. ஒருவேளை எடப்பாடிக்கு, அப்புறம் யார், சீமானு, பாமக, விஜய்,
இவங்களுக்கெல்லாம் சந்தேகம். அண்ணாமலை முக்கியமான ஆளை விட்டேன்ல. சரி, இவங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது இப்போ இந்த நீ போராட்டம் எதுக்கு நடத்துகிற, இந்த எஸ்ஐடி விசாரித்தா நீதி கிடைக்காது, எங்களுக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும், பொள்ளாச்சி வழக்கை விசாரித்து துரிதமாக வந்து ஒரு முடிவு வழங்கியது மாதிரி இந்த கேஸையும் விசாரிக்கணும்னா போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஒரு அப்பீல் போங்க, போயிட்டு சிபிஐ கேளுங்களேன். அப்போ யார் அந்த சார் யார் அந்த சார்னு கத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, அதான் இப்போ தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா அதில் வந்து பிரச்சனை, அவங்க குற்றவாளியை காப்பாற்றிடுவாங்கன்னாங்க. இப்போ நீதிமன்றம் அவங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அமைத்த பிறகும் வந்து தொடர்ந்து யார் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து சிபிஐ வேணும்னு கேளு. சிபிஐ வேணும்னு கேட்டாக்க நீதி கிடைப்பது நிம்மதியாக புதைக்கப்படும் தீர்மானமாக, அவ்வளோதான். பொள்ளாச்சி கிடைச்ச மாதிரி தான் இது முடிஞ்சிடும். இப்போ வரைக்கும் பொள்ளாச்சி கேஸில் எந்த ரிசல்ட்டும். அதனால் இப்போ இந்த நீதிபதி வந்து கரெக்டாக சொல்லியிருக்காருங்க. எனக்கு இந்த நீதிமன்றத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கு பேசணும் இல்லையா, அந்த வழக்கில் அந்த வார்டன் அந்த அம்மா கன்னியாஸ்திரி வயசானவங்க, அவங்கள பிடிச்சி கொண்டு ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. இப்போ சிபிஐ வந்து இது பண்ணிடுச்சு. இப்போ அந்த வழக்கு இருக்குது இல்லையா, அதில் அவங்க ஏதோ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, போட்ட கேஸில். அது ஒரு ஜட்ஜுக்கிட்ட வந்திருக்கு, இளங்கோவன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து இது மதமாற்றம் அது இதுன்னெலாம் இதை கொண்டு போனது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நீதிபதி நீ எப்படி மதமாற்றம் இல்லைன்னு சொல்லலாம், நீ விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்கணும், இவர் இப்படி சொல்கிறாரு. இப்போ அதுக்கு முன்னால் இப்போ நீதிபதி இதை கொடுத்தாரு, இது அரசியலாகாதீங்கன்னு இவர் சொல்கிறாரு. அதனால் நீதிமன்றம் என்று அழைப்பதை விட நீதிபதிகள் மன்றம் அப்படின்னு அழைக்கிறது சரியாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இப்போது ஒரு பேரலல் சொல்கிறேன் நான். மைக்கேல்பட்டியில் லாவண்யா என்ற ஒரு மாணவி அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட அந்த வழக்கில் இவங்க போய் வாக்குமூலம், போலீஸ் வாக்குமூலம் எடுத்த பிறகு இவங்க போய் இந்த யார் சங்கிகள், ஆமாம், விஹெச்பி போயிட்டு நாங்கள் வாக்குமூலம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மதமாற்றம் செஞ்சாங்களான்னு சொல்லி கேட்டு அந்த வீடியோவை எடுத்து மதமாற்றம் தான் வந்து தற்கொலைக்கு காரணம் என்ற ஒரு வதந்தியை வந்து பரப்ப தொடங்குறாங்க. ஆமாம், அதுவும் வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோ அது வெளியே. அப்போ இந்த மாதிரி சட்டவிரோதம், இந்த மாதிரி போய் ஒரு மரண வாக்குமூலம் தனிப்பட்ட முறையில் வாங்கி இப்படி பிரச்சாரம் செய்வது என்ற முறையில் தஞ்சை மாவட்ட எஸ்பி தேன்மொழின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க வந்து கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள. பண்ணிவிட்டு அப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மரண வாக்குமூலம் அந்த பெண் கொடுத்துருக்குது, அந்த வார்டனோட பிரச்சனைகள் இருக்கலாம், மற்றபடி வந்து இந்த மதமாற்றம் என்பதெல்லாம் இல்லை அப்படின்னா. அப்போ அன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அந்த வார்டன் தான் அந்த பொண்ணுக்கு பணம்லாம் கட்டியிருக்கிறாங்க, வேறு ஏதாவது கண்டிச்சதை ஒட்டி கொஞ்சம் மன வருத்தம் பிரச்சனை இருக்கலாம், மதமாற்றம்லாம் கிடையாது, தேவையில்லாமல் பிரச்சனை இது பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதை கண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொதித்து எழுந்தது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவருடைய அந்த தீர்ப்பை வந்து ஒரு பெரிய இலக்கியம், அது நிறைய இலக்கியத்தை கோட் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே நான் போகலை. அந்த ஊர் பேரை பார்த்தீங்களா, மைக்கேல்பட்டி. ஒரு இந்தியாவில் மைக்கேல்பட்டின்னு ஒரிஜினலாக பேர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அது நான் சொல்லி உங்களுக்கு புரியணுன்றது இல்லை அப்படின்னு ஒரு பிட்டு ஒன்று முதல்ல போடுறாரு. போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மதமாற்றம் அப்படின்ன உடனே எஸ்பிக்கு ஏன் அப்படி தீய மிதித்த மாதிரி துள்ளுறாங்க, வீடியோ எடுத்தவங்களை எதுக்கு இவங்க மிரட்டுறாங்க, மதமாற்றன்ற கோணத்திலையும் இவங்க விசாரிக்க வேண்டியது தானே என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து, இது மாதிரி இருக்கிறதுனால ஒரு அமைச்சரே பேசியிருக்கிறார், எஸ்பி வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இது மதமாற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டார், அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதனால் இவங்க விசாரித்தா நீதி கிடைக்காது, சிபிஐ விசாரித்தா தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு அரசு வந்து இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் இல்லை சிபிஐ விசாரணை தான் சொல்லிட்டாங்க. சிபிஐ பலவிதமாக விசாரித்து பார்த்து இந்த கஞ்சா பொட்டலம் வச்சு எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, எல்லாம் முயற்சி பண்ணி ஒன்றும் முடியாமல் இல்லை இது மதமாற்றம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, தேசிய குழந்தைகள் நல ஆணையமும் வந்து விசாரிச்சாங்க. ஆமாம், அங்கே அஸ்வினி உபாத்தியாயான்னு ஒருத்தர் இருக்கிறான் சுப்ரீம் கோர்ட்டில், அவன் ஒரு பிஏஎல் போட்டான் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இப்போது இதெல்லாம் அந்த லாவண்யா வழக்கில் நடைபெற்ற விஷயங்கள். அந்த வழக்கில் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன காரணத்தினால் அன்றைக்கு அதை சொல்ல வேண்டியிருந்தது, அன்றைக்கு அமைச்சர் என்ன காரணத்தினால் அதை சொல்ல வேண்டியிருந்தது,
ஒரு மதமாற்ற கொலை அப்படின்னு சொல்லி, அதன் காரணமாக அது தற்கொலை அப்படின்னு சொல்லி ஒரு சமூக பதற்றத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. அதுக்காக இதை பண்ணாங்க. இங்கே இப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இது திமுக ஆள், திமுக நெட்வொர்க்கு இந்த மாதிரி மாணவிகளை வந்து வேட்டையாடுது அப்படின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்க யார் முயற்சிக்கிறாங்க? இவங்க எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒரு அணியாக சேர்ந்து, ஒரு அணியாக சேரலையேன்னு பல பேருக்கு ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் பலர்லாம் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க. என்ன இப்போ ஒரு அணியாக சேர்ந்துட்டாங்க எல்லாம், அண்ணாமலை எடப்பாடி அவர் தான் இதை வந்து தொடங்கி வச்சாரு, மற்றவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஒரு அணியாக சேர்ந்து. இப்போ இந்த சதி கோட்பாட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. இப்படி சதி கோட்பாட்டை மார்க்கெட் பண்ணும்போது அதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு காவல் ஆணையர் வந்து இப்படி ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நான் இன்னொரு உதாரணமும் கேட்குறேன். சமீபத்தில் நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவங்க வந்து குற்றவாளிகள் வந்து சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களை தேட ஆரம்பித்தாங்க இவங்க. அது எப்படி கொலைகாரர்கள் வந்து சரணடைவாங்க? இது கொலைகாரர்கள் இவங்க கிடையாது, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு ஒரு பேரணியை வந்து நடத்தினார். யார்? இயக்குனர் ரஞ்சித். மாயாவதி எங்கேருந்து வந்தாங்க? இதெல்லாம் உண்மை குற்றவாளி கிடையாது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. உண்மை குற்றவாளியை கண்டுபிடி, இது அரசியல் கொலை அப்படின்னாங்க. அரசியல் கொலைன்னா யார் கொண்டாங்க? என்ன அரசியல் கொலை? இது இவங்க எல்லாரும் பேசினாங்க. இப்போ விசாரணை என்ன பேக்ரவுண்டு, என்ன விதமான ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள், இதில் மோதல்கள் எப்படி வந்தது, யார் என்னன்றதெல்லாம் சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சுமா. இப்போ அந்த உண்மை குற்றவாளியை தெரிந்தவர்கள், இவ்வளோ நாள் பேசின அந்த யோக்கியர்கள் இப்போ ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? எனக்கு அது புரியல. இப்போ பேசணும்ல, இதெல்லாம் உண்மை குற்றவாளி இல்லைன்னு. கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல போலீஸ் தானே இருக்குது. போலீஸ் தான் இருக்குது, இவங்களுக்கு தான் தெரியுமே உண்மை குற்றவாளியை. சார்ஜ் ஷீட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குற்றவாளிகளில் உண்மை குற்றவாளியே இல்லை, இது அரசியல் கொலை, அதுக்கான இது ஒன்றுமே இதில் இல்லை. அதை பேசணும் முறை இப்போ பேசணும். அப்போ இது என்ன, இதுக்கு பொருள் என்ன? இப்போ இவங்க இது மாதிரிலாம் பேசுவாங்க, இதை கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். இப்போ நாடு முழுதும் பிஜேபி மத கலவரத்தை தூண்டுவதற்கு, தான் செல்வாக்கு பெறுவதற்கு ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ கர்நாடகா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன உத்தியை கையாளுகிறதோ அந்த உத்தியை தான் இங்கே கையாளுறாங்க. அதுதான் லாவண்யாவில், அதுதான் அந்த ஆர்மி ஜெனரல் இருந்தார்ல, அப்போ கூட இதே நீதிபதி எழுதினார். மாரிதாஸ் இப்படி போட்டிருக்காருன்னு கேஸை போட்டாங்க அவர் மேலே. இல்லை அவர் ஒரு பொது சமூக நோக்கத்தோடு இது மாதிரி, எது சமூக நோக்கத்தோடு அந்நிய சதி நடக்குது இங்கே அப்படின்னு அவர் எழுதினார் அப்படின்னு நீதிபதி சொன்னார். அதனால் இதை இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி அல்ல, இந்த கட்சிகள் சொல்வது உள்நோக்கம் உடையது, நீதிமன்றம் இவ்வாறு கூறியிருப்பது தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆணையர் பேசுனது சரி. நீதிமன்றம் சில கேள்வியெல்லாம் எஃப்ஐஆர் வந்து அதில் எப்படி வந்து பெண்ணோட ஐடென்டிட்டி, அப்புறம் அதில் அந்த எஃப்ஐஆரே ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா எஃப்ஐஆருக்குள்ளே இருக்கிறத நம்மளும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். அந்த எஃப்ஐஆர் எழுதுகிற முறையே தப்புன்றாங்க நீதிபதி கிருஷ்ணா. இல்லை அந்த தீர்ப்பை நான் வந்து படித்தாங்க. அந்த அதாவது கமிஷனர் என்ன சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், எஃப்ஐஆரை வந்து கம்ப்ளைனண்ட் புகார்தாரர் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை பதிவு பண்ணணும், அதை அப்படியே பதிவு பண்ணுறது தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது, அந்த எஃப்ஐஆரில் உள்ள மொழி வந்து அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த மொழி சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னு நீதிபதி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த போலீஸ் அஃபீஷியல் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட் டு அசிஸ்ட் த விக்டிம். நான் ஜட்ஜ்மெண்ட் பேரா 21 படிக்கிறேன். டு அசிஸ்ட் த விக்டிம் by employing a language which does not infringe her right to dignity. அதாவது சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய கண்ணியத்துக்கு குந்தகம் ஏற்படாத மொழியில் அதை எழுதுவதற்கு ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரர்கள் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்னு என்னுடைய கருத்து. இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இதை பற்றி பிஎன்எஸ்எஸ் வந்தபோது பேசியிருக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா 15 நாளைக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, அதில் உண்மை இருக்கான்னு விசாரித்த பிறகு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்று ஒரு இதை வந்து அதில் கொண்டாந்துருக்கிறாங்க. இது லலிதகுமாரி தீர்ப்புக்கு எதிரானது. லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். எஃப்ஐஆர் அதில் ஃபர்ஸ்ட் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னாக்கா,
ஒரு புகார் கொடுப்பவர் முதல்ல சொல்கிற தகவல் அநேகமாக கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கும் அல்லது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் என்பதனால எப்படி சொல்கிறார்களோ அது அப்படியே எழுதணும். அதுதான் அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நிரபராதினாக்க அந்த நிரபராதி தண்டிக்கப்படாமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அதுக்கு முக்கியத்துவம். இப்போ எஃப்ஐஆரை வந்து போலீஸ் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த பெண் பாதிக்கப்பட்டதுனால எஃப்ஐஆர் லீக் ஆகி அதில் உள்ள வரிகள் சிலது இப்படி இருக்குன்றதுனால இப்படி ஒரு நியாயம் பேசுகிறதுக்கு வந்து தோதா இருக்குது. ஆனால் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் போலீஸ் வந்து கை வைக்கலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய விளைவு என்ன? குற்றவாளிகிட்ட காசு வாங்கிக்கிட்டு தப்பிக்கிற மாதிரி எப்படி எழுதணுமோ அப்படி எழுதலாம். இப்போ இது வந்து எனக்கு எந்த விதத்திலும் சட்ட ரீதியாக இது ஏற்கத்தக்கது அல்ல. இதை வந்து பல பெண்ணுரிமை இயக்கத்தினர் சொல்லியிருக்கிறதா சில ஊடகங்களில் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கோமாளித்தனமாக எனக்கு தெரியுது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இது கண்ணிய குறைவாக இருக்குது, கண்ணியமாக இருக்குது, இதெல்லாம் ஏன் பேசுகிறோன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால பேசுகிறோம். அதானே? ஆமாம். இது லீக் ஆகலைன்னா பேசிருக்க மாட்டோம். லீக் ஆகலைன்னா பேச போகிறதில்ல. ஒரு இதில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம நாடு வந்து சனாதன தர்மத்தின்படி உருவாகி வளர்ந்து வர நாடு. அது எவ்வளோ கேவலமானதுன்னு நமக்கு தெரியும். முக்கியமாக பெண்களுக்கு எதிரானது, பெண்களை கேவலமாக கருதக்கூடியது, பெண்களை சந்தேகப்படு என்பது தான் நம்முடைய வேத மரபில் வந்த இலக்கியங்கள், தர்ம சாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பொண்டாட்டியை சந்தேகப்படுன்னு தான் சொல்லியிருக்குது. அது வேணால் ஒரு தனி சப்ஜெக்ட், அது தனியாக பேசலாம். அப்போது அது வந்து ரத்தத்திலே ஊறி இருக்குது எல்லாருக்கும். அது வந்து இப்போ அதனால் ஒரு வன்முறைக்கு ஆளான இந்த சர்வைவர், பாதிக்கப்பட்ட இந்த பெண், இந்த விஷயம் வெளியே வந்ததுனால ஞானசேகரன் இழைத்த கொடுமையை காட்டிலும் பெரிய கொடுமையை இந்த சமூகம் அந்த பெண்ணுக்கு இழைக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பேசுகிற எதுவும் அமெரிக்காவுக்கு ரிலவெண்ட் இல்லை, ஐரோப்பாவுக்கு ரிலவெண்ட் இல்லை. அந்த ஊரில் பெண்கள் இல்லையா? அந்த ஊரில் ரேப் நடக்கலையா? நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பு ரேப் கேஸில் இப்போ தான் அவர் கன்விக்ட் ஆயிருக்காரு. அது முழு ரேப் இல்லை, ஒரு ஆஃப் ரேப்புன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. $2 மில்லியன் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் ஒரு போன் ஸ்டாரோட ஒரு இருந்திருக்காரு. அந்த விசாரணையில் எல்லாம் இந்த பிரச்சனை கண்ணியெல்லாம் இல்லை, என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரேப் என்பது ஒரு வயலன்ஸ். அந்த ரேப் காரணமாக அந்த பெண் அவமானப்படுவதாக யாரும் கருதுறது இல்லை, ஒரு வன்முறைக்கு ஆளானதாக கருதுறாங்க. தன்னுடைய கண்ணியம் குறைந்ததாக நாய் கடித்த மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் தான் இது இப்படி இருக்குது. அதனால் புகாரை வாங்கி கொண்டு அதை உரிய மொழியில் வந்து இவங்க மாற்றி எழுதலாம் என்று நீதிமன்றம் கூறியிருப்பது ஒரு பொது இதாக வந்து இதை எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரி வழக்குகளில், போக்சோ வழக்கோ இது மாதிரி வழக்குகளில் அப்படி எடுத்துக்கிட்டாக்கா அது அதனுடைய விளைவு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, கேஸ் தோற்பதில் கூட போய் அது முடியலாம். அதனால் நாம் எதை பற்றி பேசணும்னா இதை பற்றி அல்ல. நாம் பேச வேண்டியது எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேசணும். இப்போ இதுலேயே வந்து ஷபீர், நியூஸ் மினிட்டை சார்ந்த ஷபீர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் இந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு அமைச்சர்கள் எப்படி சொல்லலாம், இது விசாரணையை பாதிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வந்து எழுப்புறாரு. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னா அது போலீஸ் தான் சொல்லணும், அப்படி தானே? அமைச்சர் சொல்லக்கூடாது. இப்போது ஞானசேகரன் உதயநிதி அக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவரோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி ஃபேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் தயாரிக்கிறது இருக்கு இல்லையா, அல்லது வீடியோக்கள் தயாரிக்கிறது, அது ரொம்ப சகஜமாக செய்யக்கூடிய ஒரு காலம். அது உண்மையிலே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம், உருவாக்கி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கலாம். இது வந்து திமுகன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அமைச்சர்கள்? உதயநிதி கூட ஒன்றும் நிற்கல. அப்புறம் அது வந்து யாரோ வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆமாங்க, இப்போ நேற்று நான் புக் ஃபேருக்கு போனேன், ஒரு 15-20 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதிலை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரா? இதை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற அந்த எதிர்கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா, அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை நம்ம அனுமதிக்கணும், அவங்கள தடுக்கக்கூடாது. அது ஜனநாயக உரிமை. எது இவர் திமுகன்றது. ஆனால் அவங்க வந்து விசாரிச்சுட்டு
ஞானசேகரன் அவர் மாணவர் அணி பொறுப்பாளர்லாம் சொல்லிட்டாங்க. அந்த ஒரிஜினல் பொறுப்பாளர் நான் தான் ஞானசேகரன், ஆமா, அது நான் இல்லை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது என்பது அந்த ஊடகவியலாளர் கருத்தா? ஆமாம். அப்போ இந்த திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு முழு உரிமை அளித்திருக்க வேண்டும். அது மக்கள் மனதில் பதிகின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றது அவர் சொல்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்கிற மாதிரி தெரியுது. அப்போது அந்த கட்சியை பற்றி அவதூறு பிரச்சாரம் பண்ணும்போது இவன் என் கட்சிக்காரன் இல்லை என்று சொல்வதற்கு அந்த கட்சிக்கு உரிமை இல்லை, அதுவே விசாரணையில் தலையிடுவதுன்னாக்கா இந்த நியாயத்தை எல்லா கட்சிக்கும் போய் சொல்லட்டும் அவங்க. அதனால் இது ரொம்ப கேவலமாக இருக்குது. பத்திரிகையாளர் மணி மட்டுமல்ல, சவுக்கு சங்கர் தொடங்கி வேற பலரும் இந்த காரியத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பிரச்சனை, எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒன்று இருக்கிறாங்க, அவங்க திமுகவினுடைய தவறுகள் அப்படின்றதுக்கு எதிராக ஃபைட் பண்ணலாம். ஆனால் நிலைமை என்ன அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் பிஜேபியினுடைய அறிவித்த அல்லது அறிவிக்கப்படாத பி டீமாக இருக்கிறாங்க, அல்லது விஜய் மாதிரி பனையூரில் முடங்கி கொள்பவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலான்னாக்கா, யார் டிஎம்கே ஆதரிக்கிறார்களோ அந்த கூட்டணி கட்சிகள் அல்லது பிஜேபியை எதிர்த்து திமுக இந்தியா கூட்டணி ஆதரிப்பவர்களை எப்படி டிஸ்கிரெடிட் பண்ணுறது, இந்த கூட்டணியை எப்படி உடைப்பது, அதனால தான் விசிகா வெளியே வரப்போகுது. என்ன திருமாவளவனுக்கு தைரியமே இல்லை, திருமாவளவனுக்கு சொரணையே இல்லை, கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குது. என்ன பாலகிருஷ்ணா, என்ன முத்தரசன், இப்படி சொல்லி அவர்களை வந்து மதிப்பிழக்க செய்வது என்ற உத்தியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், இவங்க பேசுவது இது அவங்க ஊடக தர்மப்படியெல்லாம் பேசல. ஓகே, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுல முக்கியமா வந்து நியூஸ் மினிட் மேலையும் பாலிமர் மேலையும் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏன்னா 7 ஜேர்னலிஸ்ட் வந்து 14 பேர் இந்த எஃப்ஐஆரை அந்த ஐபிசியில இருந்து பிஎன்எஸ்க்கு போய் லாக் ஆகிற இந்த இடைப்பட்ட நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க. அந்த 14 பேர்ல 7 பேர் வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் வெளிப்படையா சொல்லிருக்கிறாரு. இப்போ அதுல வந்து நியூஸ் மினிட் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற தகவல்களை சொல்லிருக்கிறாங்க. அடுத்து பாலிமர் அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல இருக்கின்ற ஒரு சில தகவல்களை வெளியே வந்து பகிர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா திமுக தான் இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த மாணவியை வந்து அச்சுறுத்தி இருக்குது அப்படின்றதுதான் பிரதான குற்றச்சாட்டாவே இருக்கு. இப்போ இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? முதல்ல இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு சென்னை நகர காவல்துறை தான் பொறுப்பு என்ற முறையில் தான் பேசப்பட்டது. நீதிமன்றமும் அந்த கோணத்தில் தான் இது பண்ணியிருக்கு. அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆன பிறகு தான் ஒன்றிய அரசினுடைய என்ஐசி இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. அவங்க அதிலேருந்து அருள்மொழிவர்மன் என்ற அதிகாரி வந்து இந்த மாதிரி ஐபிசி சிஆர்பிசியிலேருந்து பிஎன்எஸ்எஸ்க்கு மாற்றுகின்ற இதில் கிளிச்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம், இதைத்தான் கமிஷனர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாருங்க. ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு, அதனால் இது நடந்திருக்குது அப்படின்னு வந்து கமிஷனர் சொன்னார். ஆமாம், அதை அருள்மொழிவர்மன் வந்து என்டார்ஸ் பண்ணுறாரு. என்டார்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றிய விளக்கம் பிபிசியில் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. இதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன நியூஸ் மினிட் இணையதளத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால். அதாவது இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரை இந்த செக்ஷன் போக்சோ வழக்குகள் அல்லது தீவிரவாத குற்றம் தொடர்பான வழக்குகள் இதெல்லாம் இருக்கும்போது அதை வந்து இந்த கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்றதுக்குள்ள இதை அப்லோட் பண்ணும்போது வந்து பப்ளிஷ் அன்பப்ளிஷ் அப்படின்னு 2 பட்டன் இருக்குது. அதில் எதை வந்து கிளிக் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். அதாவது இதை வெளியிடுவது அல்லது வெளியிடாமல் மறைப்பது என்பதற்கான வாய்ப்பும் அதிகாரமும் மாநகர காவல்துறையிடம் இருக்கிறது அப்படின்றது தான் நியூஸ் மினிட் கட்டுரை எழுதியிருக்கிறது. இது இல்லை என்பதைத்தான் அந்த என்ஐசியினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு, ஒன்றிய அரசு நிறுவனம். ஆமாம், பிபிசி வந்து அதை பற்றி ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து இவங்க ஆப்ஷன் கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஐபிசி செக்ஷன், அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாக் பண்ணிடும் என்பது தான் அவர்கள் கூறுகின்ற விளக்கம். இப்போது என்ஐசிக்கு தெரியாத ஒரு உண்மை வந்து நியூஸ் மினிட்டுக்கு தெரிய வந்திருக்குது, எப்படி இது இயங்குது அப்படி அந்த கட்டுரையில் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து உண்மைக்கு மாறானது. ஒன்று தெரியாமல் எழுதியிருந்தால் மன்னிப்பு கேட்கணும், இல்லை இன்னமும் அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இது உள்நோக்கம் இருக்குன்னா கைது செய்யணுன்றீங்களா? கைது தான் செய்யணும், அதை சொல்கிறேன் என்னன்றதை. கைது இப்போ அடுத்தது ஓகே, இது வந்து
லீக் ஆயிடுச்சு, தவறுதலாக லீக் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து என்ஐசி பொறுப்பு. அது என்ன, அதுக்கு என்ன பொறுப்புன்றதை பார்ப்போம். லீக் ஆகிட்டாலும் இந்த செக்ஷனில் வரக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுடைய பெயரையோ விவரங்களையோ வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிடுவது ஐபிசி 228A, இப்போ பிஎன்எஸ் என்னன்னு தெரியல எனக்கு, அதன்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்குரிய குற்றம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவதுங்க, உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்குது, பணம் கீழே, பர்ஸு கீழே விழக்கூடாது, அது உங்கள் பொறுப்பு. அஜாக்கிரதையாக நீங்கள் பர்ஸை கீழே போட்டுடுறீங்க. அதை எடுத்தாக்கா அதில் ஏதோ ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கீழே தானே கிடந்துச்சு, நான் எடுத்தேன், இது குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு நான் கேட்குறேன். சொல்ல முடியாது. இப்போ இருக்குல்ல ஐபிசி 228A, அது வந்து ஜேர்னலிஸ்டுகளுக்கு பொருந்தாதா, எதிர்கட்சிகளுக்கு பொருந்தாதா? அப்போ அதை எடுத்து அந்த எஃப்ஐஆரில் கண்டுள்ள விவரங்களை எல்லாம் நீங்கள் வெளியிடுறீங்க. அதை அந்த நியூஸ் மினிட் கட்டுரையை இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு அதை நான் படித்து பார்த்தேன். அவங்க நேர அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல்டு பை ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் 26ஆம் தேதி நியூஸ் மினிட் கட்டுரை, அதாவது கையில் வச்சுக்கிட்டு எஃப்ஐஆரின் படி அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு அடுத்தது, த சர்வைவர் இன் ஹர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஹேட் செட் தட், சர்வைவர் தன்னுடைய எழுத்துப்பூர்வமான புகாரில் கூறியிருப்பதாவது அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்? இதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை இவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த வெளியிட்டவங்க மேலே கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தான் சொல்லியிருக்காரு. கிரிமினல் ப்ராசிக்யூஷன் மட்டும் சொல்லலை, 25 லட்சம் ரூபா இருக்கு இல்லையா, அரசாங்கம் கொடுக்கணும், அதை யார்கிட்ட வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி, கடமை தவறியது. இப்போ கடமை தவறியது மாநகர காவல் அல்ல என்பது தெளிவாயிடுச்சு. ஒருவேளை மாநகர காவல் தான் கடமை தவறியதுன்னாக்கா ஒன்றிய அரசு சும்மா இருக்குமா? ஆமாம். அப்போ அவங்க வேற வழி இல்லாமல் தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை. அப்போ என்ஐசி கடமை தவறி இருக்கிறது, அல்லது நடந்திருக்கிற இந்த தற்செயலாக நடந்திருக்கிற இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு பொறுப்பேற்க வேண்டியது என்ஐசி அப்படின்னு வருது. அடுத்தது, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குது அப்படின்னா பத்திரிகையாளர்கள், பொறுப்பு வாய்ந்த பத்திரிகையாளர்கள் என்ன செய்யணும்னா, இது என்னங்க டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை பிளாக் பண்ணுங்கன்னு கமிஷனர் கூப்பிட்டு சொல்லிடணும். உண்டா இல்லையா? இதானே செய்யணும். ஒரு தவறு நடந்திருக்குது அப்படின்னா போலீஸோட கவனத்துக்கு தானே கொண்டு வரணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை அந்த குழந்தையின் பெயரை, பெண்ணின் பெயரை, அந்த விவரங்களை எல்லாம் வெளியிடுறீங்க. அதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளியிடுவது இந்த 228A படி கிரிமினல் குற்றம் என்பதுதான் ஜஸ்டிஸ் மதன் லோக்கூர் கொடுத்துருக்கிற தீர்ப்பு. அதை இதில் மேற்கோள் காட்டுறாரு இந்த நீதிபதி. அதனால் இவங்க வந்து இந்த குற்றங்களின் கீழ் கிரிமினல் நடவடிக்கைக்கு உட்பட்டவர்கள். அந்த நடவடிக்கையை இவங்க மேலே எடுக்கணும். எடுக்கிறது மட்டும் இல்லை, இந்த 25 லட்சம் ரூபாயை இவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் நான் படித்து காமிக்கிறேன். த காம்பன்சேஷன் டு பி பெய்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் பி ரெக்கவர்ட் ஃப்ரம் ஆல் அஃபீஷியல்ஸ்னால் என்ஐசி, பர்சன்ஸ் கட்சிகள், பர்சன்னா எடப்பாடி உள்பட வச்சுங்க, சீமானுமான், யாரெல்லாம், அண்ணாமலை, விஜய் உண்டா, அவர் தான் பேசவே மாட்டார் தெரியல, பர்சன்ஸ் who are all responsible and accountable for leaking of FIR and for commission of lapses, dereliction of duty or negligence, etc. இதில் வந்து நீங்கள் சொல்கிற பத்திரிகைகள், பாலிமர், நியூஸ் மினிட்டு, இவங்க எல்லாரும் வர்றாங்க. அரசாங்கம் இதில் என்ன செய்ய போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தீர்ப்பின்படி இவங்களை வந்து கிரிமினல் குற்ற நடவடிக்கை இவங்க மேலே எடுக்கணும் என்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை கெடுத்ததற்கு இவர்கள் தான் பொறுப்பு. இவங்க தான் பொறுப்பு. இப்போ சொன்னீங்களே 8 பத்திரிகைகளா 11 பேர், அவங்க தான் அந்த பெண்ணை வந்து ஞானசேகரனை காட்டிலும் அந்த பெண்ணை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தியதில் அவங்க தான் பொறுப்பு. நீதிபதி என்ன எழுதுறாருன்னா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பல பேர் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறார். அந்த அதிலிருந்து அதை பூரா ட்ராக் பண்ணணும். அவர்கள் யார் என்பது அவர்கள் எல்லாம் வெளியே அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படணும். அதான் என்னுடைய கருத்து. அதனால் இந்த குற்றச்செயலில் திரும்ப திரும்ப இவங்க என்ன சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாநகர போலீஸ் மேலே பழி போட்டு தப்பிக்கலாம்
அப்படின்னு பார்க்குறாங்க. அது அல்ல, இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படி இருக்கலாம், பத்திரிகையாளர்களுக்கு அப்படி இருக்கா என்ன? இருக்குல்ல, இதில் அரசியல்வாதி பத்திரிகையாளர்னு பிரித்து பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது யார் அந்த சார், அது ஒரு கவிதை மாதிரி ஒரு முழக்கத்தை அதிமுகவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 15 பேரை தூத்துக்குடியில் சுட்டு கொன்னாங்களே, அதற்கு உத்தரவு கொடுத்தது யார் அந்த சார்? அந்த கேள்விக்கு விடை இது வரைக்கும் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஆணையம் சொல்றீங்கல்ல. எடப்பாடி என்ன சொன்னார்? நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை மாதிரி தாங்க நானும் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதுக்கு பிறகு அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மினிட் பை மினிட் நாங்கள் சிஎம்முக்கு அப்டேட் பண்ணோம், ஐஜி இன்டெலிஜென்ஸ் மினிட் பை மினிட் நாங்கள் அப்டேட் பண்ணோம், இதை வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சும்மா பத்திரிகை கொடுத்த பேட்டி கிடையாது, இது ஒரு நீதிபதிக்கு முன்னால் அஃபிடவிட் சொல்லியிருக்கிறாங்க. இது அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ற மனிதர், அவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் அப்படின்னு சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்காருல்ல, எடுத்துட்டு பச்சை பொய் பேசியிருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டு தான் இந்த 15 பேர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை இப்போ நீங்கள் சொன்ன ஊடகவியலாளர்கள் யாராவது இன்னைக்கு தேதி வரைக்கும், அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து ரிப்போர்ட் வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆமாம், யாராவது இது மாதிரி கேவலமாக இருக்கு, இந்த ஆள் பச்சை பொய் சொல்லியிருக்கிறான், இவ்வளோ பேரை படுகொலை செஞ்சுட்டு எடப்பாடி மேலே கேஸ் போடுங்க, ஏன் எடப்பாடி மீது வழக்கு போடவில்லை, ஏன் எடப்பாடியை கைது செய்யவில்லை, எடப்பாடி இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, யோ அப்படி சொன்ன இல்லை நீ, அங்கே அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, நீ சொல்கிறது உண்மையா அவங்க சொன்னது உண்மையா, இதை விசாரிக்கணும் என்று யாராவது கேட்டார்களா? இவங்களுக்கெல்லாம் நேர்மை நாணயம் ஏதாவது இருக்கா? இவங்களுக்கு பேச உரிமை இருக்கா? முதல்ல அயோக்கியத்தனம் இல்லையாது, வெக்கமா இல்லை இவங்களுக்கெல்லாம்? 15 பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க, அதில் வந்து பொய் சொல்லியிருக்காரு. அது யார் இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணம் அப்படின்னு தெரியல. சிபிஐக்கு கொடு, சிபிஐக்கு தான் கொடுத்தாங்க, சிபிஐக்கு தானே கொடுத்தாங்க ஸ்டெர்லைட் கேஸை. சிபிஐ விசாரித்து ஒரு சார்ஜ் ஷீட் போட்டது. அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது? ஒரு 15 பேரை அன்னைக்கு மறுநாள்லாம் சுட்டதுக்கு ஒரே ஒரு கீழ்நிலை போலீஸ் அதிகாரி, அந்த ஆள் பேர் மட்டும்தான் இருக்குது. இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மதுரை அங்கே கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அதை தூக்கி சிபிஐ மூஞ்சில் அடிக்கிறார் அந்த ஜட்ஜு. என்ன நக்கலா பண்ணுறீங்க? 15 பேரை கொன்னுட்டு ஒரு கீழே ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அவன் தான் குற்றவாளின்னு போட்டு முடிக்கிறீங்களா? அதை போய் திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறார். இது இந்த ஊடகவியலாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லை சிபிஐயோட யோக்கியதை இது, அந்த கோர்ட் இப்படி தூக்கி அடிச்சிருக்குது, இதை இவர்கள் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? எதை பேசியிருக்காங்க தெரியுமா? துப்பாக்கி சூட்டின் போது பதவியில் இருந்த சைலேந்திர யாதவ் என்ற போலீஸ் அதிகாரி, அவருக்கு எப்படி பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது? அதுக்கு திமுக அரசு என்ன சொல்லுகிறது? எப்படி இருக்கு கேள்வி? வெறும் ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் அவங்களோட. அந்த கேள்வியை நான் கேட்கலாம், நீ எவனும் கேட்கக்கூடாது. நான் எவனுன்ற வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து நத்தி பிழைப்பவர்கள். 15 பேர் கொலைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டது நாங்கள், எங்களுக்கு கேட்க உரிமை இருக்குது. அது ஒன்றிய அரசு கொடுத்ததா மாநில அரசு கொடுத்ததா? அதுக்கு பதில் சொல்லு நாங்கள் கேட்குறோம். நீ யார் கேட்கறதுக்கு? அதை நீங்கள் எடப்பாடிகிட்ட வாங்கி தின்றவங்களாம் இதை கேட்கலாமா? இந்த கேள்வியை கேட்காதவர்கள் யார் அந்த சாரு? இப்போ நான் கேட்டது வந்து ஊடகத்துக்கு தனி அரசியல்வாதிக்கு தனி அப்படியெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. இதில் நான் 2 ஒன்று தானே, தனியாக இருக்குதா? அது இவர்கள் ஒரே அஜெண்டாவோட வேலை செய்கிறாங்க, ஒற்றுமையாக வேலை சீமான் அந்த 15 பேர் யார்? வடுக வந்தேரிகளா இல்லை திருட்டு திராவிடர்களா? யார் அவங்கன்ற? 15 பேர் தமிழர்கள் தானே. சித்தப்பா தானே சுட்டார், சித்தப்பாவை கேட்டிருக்காரு அவர், ஏன் கேட்கல? அங்கே கேட்டாக்கா அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் எனக்கு தெரியவே தெரியாது, நான்லாம் அறைகூரெலாம் எடுக்கல, உள்ளூர்காரங்கன்ற முறையில் எங்கள் கட்சிக்காரங்க கலந்துட்டு இருப்பாங்க. இதான் அந்த வீரர் சொன்ன பதில். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நான் உடனடியாக சிபிஐ கொடுத்தேன், நாங்கள் வந்து அதை சரியாக கையாண்டோம். எப்படி கொடுத்தாரு சிபிஐக்கு? சிபிஐக்கு இன்னார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் இது, அப்புறம் அவங்க சகோதரர்கள் குடும்ப விவரம், இன்னும் பரம்பரையை தான் எழுதலை அதில்,
இது எல்லாத்தையும் எழுதி ஒரு ஜிஓ போட்டு கொடுத்துட்றாங்க. இது எவனாவது வந்து கொடுப்பானா? இது மாதிரி சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு இத்தனை விவரங்களையும் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? எதுக்காக கொடுத்த அப்படின்னா, யாரும் புகார் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் நேரடியாக அதிமுக அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள், அதிமுகனுடைய பதவி பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அதில் நேராக அக்யூஸ்டு. மற்றவர்களெல்லாம் புகார் கொடுக்கக்கூடாது. அதை தடுப்பதற்காகத்தான் திட்டமிட்டே அதை வெளியே விட்டீங்க. அதுக்கு 228A உள்ளே இருக்கணும் எடப்பாடி, அதுக்கும் உள்ளே இல்லை. ஆனால் எடப்பாடி மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதை கேட்கறதுக்கே ஆள் இல்லையே, கேட்கவே ஆள் இல்லையே. யாரும் கேட்டு கைது பண்ணலன்னா வேற விஷயம், கேட்கவே ஆள் இல்லையே. அதனால் இது எதையும் பேசுவதற்கான அருகதையோ உரிமையோ இந்த கட்சிகளுக்கோ ஊடகவியலாளர்களுக்கோ கிடையாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுநர் RN ரவி அவரை சந்திச்சு விஜய் வந்து புகார் கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநரை சந்தித்து புகார் கொடுக்கிறாரு. அந்த புகார் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் அவர் பனையூர்ல இருந்து ஆளுநர் மாளிகைக்கு வந்து தான் புகார் கொடுத்தாரா? இல்லை, ஒரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தானே சொல்லியிருந்தாரு ஆளுநர் பனையூருக்கு போய் வாங்கிட்டாரான்னு. ஆமாம், பரவாயில்ல, அதுக்கு வந்திருக்காரு. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச மாதிரி. இன்னைக்கு ஹிந்து பேப்பர் எடுத்து பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் வைஸ் சான்சலர் பாலகுருசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்கள் பூரா ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது, வைஸ் சான்சலர் 5 யூனிவர்சிட்டிக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்துக்கும் வைஸ் சான்சலர் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லியிருக்காரு. Until the acts of all the state universities are suitably amended to include UGC nominees in search panels. அப்படி அரசாங்கம் ஒத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன முரண்பாடுன்னு. மாநில சட்டமன்றம் நீ சான்சலரே இல்லை, இடத்த காலி பண்ணுன்னு போட்டிருக்குது இல்லையா? அது வரைக்கும் கவர்னர் ஷுட் அக்ரி டு அக்செப்ட் த எக்ஸிஸ்டிங் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இது ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ உள்ள விதிமுறைகள் அதை பின்பற்றி இந்த நியமனங்களை செய்யணும். இது செய்யலை அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டி பூரா அழிஞ்சு நாசமாக போயிடும் அப்படின்றது யார் சொல்லியிருக்கிறது? பாலகுருசாமி. இப்போ இந்த கிரைம் நடந்தது எங்கே? கேம்பஸுக்குள்ள. கேம்பஸுக்குள்ள அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அண்ணா யூனிவர்சிட்டி யார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்குது. சிசிடிவி வேலை செய்யலைன்னா அதுக்கு பொறுப்பு அவங்க தான். அங்கே செக்யூரிட்டிஸ் வந்து சரியாக கண்காணிக்கலைன்னா அதுக்கு பொறுப்பு அவங்க தான். அப்போ அதுக்கு பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய அவர்கள், கவர்னர் தான் இப்போ பதில் சொல்லணும். விசி நியமனம் பண்ணாமல், ரெஜிஸ்ட்ரார் இல்லாமல் எல்லாமே எப்படி அவர் விரிவாக எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு. நாசமாக போயிருக்கு, இன்னைக்கு ஹிந்துவில் தான் இருக்குது, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்போ அந்த கவர்னர்கிட்ட போய் காப்பாற்றுங்க அப்படின்னு மனு கொடுக்குறாருனாக்கா விஜயோட அறிவை வந்து எங்கே கொண்டு வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இதுதான் பிரச்சனை. இந்த பார்ட்டு பற்றி யாருமே இந்த சம்பவத்தில் பேசலை. இது ரொம்ப முக்கியம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, பல்கலைக்கழகங்களை எப்படி சீரழிக்கிறார்கள் என்பதை பற்றி, பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்குது, எதனால் இந்த குற்றம் நடந்தது அப்படின்றத பற்றி யாரும் பேசலை. போலீஸு 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 திமுக அரசு அப்படி வந்து அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கிட்டு யார் இந்த இழிநிலைக்கு காரணமோ அவர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுக்கறது, சிபிஐட்ட போனோன்னு சொல்கிறது என்று இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். அதாவது ஒரு கிரிமினல் இழைக்கின்ற குற்றம் அப்படின்றது ஒன்று, இந்த சிஸ்டமே வந்து இழைக்கின்ற குற்றம்ன்றது ஒன்று. இப்போ விஜய் போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாரு. கேரளாவில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? பெண்கள் நடிகர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், இவங்க எப்படி பெண்களை வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அவங்கள வந்து பாலியல் ரீதியாக இணங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு வந்தது. இப்போ அது தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் தான் முடியும் அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா மொழியிலையும் இருக்குது என்பதை பேசுகிறார்கள். இப்போ நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்காக நியாயம் கேட்க போகிற. தமிழ்நாட்டில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எதுவுமே நடக்கலையா? அதை பற்றி விஜய் பேச மாட்டாரா? அதை பற்றி பேசுங்க. அண்ணனாகவும் அரணாகவும் இருந்து உங்களை பாதுகாப்பேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு எழுதுறாரு.
அண்ணனாகவும் அரணாகவும். சரி, அந்த டயலாக இங்கே பேச வேண்டியதானே? இங்கே பேசி தமிழ்நாட்டு திரையுலகத்தில் அந்த மாதிரி அநீதிகள் அப்படி பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. அப்போ இவர் என்ன குரல் கொடுத்தாரு? எந்த நடிகை பேட்டி பெரும்பாலும் கொடுக்குறவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. துணை நடிகையில இருந்து முக்கிய நடிகைகள் அந்த கேள்வியை மட்டும் கேட்டு அது தமிழ் திரையுலகத்தில் நடக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை இப்படி போராடக்கூடிய எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய விஜய்கிட்ட கேட்டு யாராவது ஒருத்தர் பதில் வாங்கிருங்க பார்ப்போம், அப்புறமா நம்ம பேசுவோம். அது ஞானசேகரன் அப்படின்ற ஒரு வெளியாள் அவர் போய் உள்ள நுழைஞ்சு பாலியல் குற்றம் செய்யற அளவுக்கு தான் வந்து அங்க பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு இந்த கேள்வியிலிருந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறதுன்னு போவோம். ஞானசேகரன் ஒரு கிரிமினல், ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டுருக்கான். குற்றங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று, சமூக சூழ்நிலையிலிருந்து பல திருடர்கள் உருவாகிறாங்க, பாலியல் குற்றவாளிகள் உருவாகிறாங்க, பலவிதமான குற்றவாளிகள் சமூக சூழலிலிருந்து உருவாக்கி வர்றாங்க. அவங்க கிடைக்கிற வாய்ப்பில் திருடுறாங்க அல்லது இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இன்னொன்று, இன்ஸ்டிடியூஷனில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுனால இப்போ நவம்பர் 24 ஹிந்துவில் ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிகிள் வந்திருக்கு. அந்த கட்டுரையோட தலைப்பு டிகிரீஸ் ஆஃப் சஃபரிங் ஆஃப் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இன் தமிழ்நாடு. ஒரு முனைவர் பட்ட ஆய்வு நிகழ்த்துகின்ற மாணவர்கள் படுகின்ற பாடு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில். அதில் வந்து நிறையா என்னென்ன கைடு என்பவர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறாங்க, பணம் கேட்குறாங்க அல்லது தங்க நகை கேட்குறாங்க, காசு கொடுக்க முடியாதுன்னா வீட்டு வேலை பாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விவரிச்சுட்டு வராங்க. எந்த பல்கலைக்கழகம் முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி. அந்த பெரியார் யூனிவர்சிட்டி விசிக்கு தான் நம்ம தலைவர் ரவி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. அங்கே தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களாம். பாத்திரம் விளக்குறது, பிள்ளையை பார்த்துக்கிறது, கூப்பிட்டு வர்றது, இதெல்லாம் யார்? ஆய்வு மாணவர்கள். இந்த கட்டுரை முடிக்கும் போது, அட விடுங்கப்பா இதை போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, பெண்கள் படுற பாடு தெரியுமா? ப்ரொஃபஸர் பாலகுருசாமி செட். யார்? அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் விசி. கைட்ஸ் ஹவ் பீன் நோன் டு டிமாண்ட் sexual favors from their women scholars for processing the paperwork. The victim's plea for help often goes unheard because women are expected to adjust themselves to the situation if they want their degree. முனைவர் பட்டம் வேண்டுமென்றால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இது ரொம்ப சகஜமாக நடக்குது, எல்லாருக்கும் தெரிந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியல. ஒரு குற்றத்தை பற்றி பேசும்போது சிஸ்டமிக் வயலன்ஸ், அதிகாரத்தை பயன்படுத்தி இழைக்கப்படும் குற்றம், அதை பற்றி பேசாமல் ரோட்டில் போகிற ஒரு கிரிமினல் இழைத்த குற்றம் இருக்கு இல்லையா, அதை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ இதெல்லாம் ஒழுங்காக இருக்குது, இங்கே எல்லாம் சட்டப்படி நடக்குது. இது ஞானசேகரனுக்கு டிஃபென்ஸ் அல்ல. எது மிகப்பெரிய குற்றமோ அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகளை இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இல்லையா, இதை பற்றி கேள்வி எழுப்பு, இதை பற்றி பேசு, இந்த பேராசிரியரை கைது பண்ணணும்னு சொல்லு. அதை திமுக செய்யலைன்னா கேளு, நான் கேட்குறேன். எது சிஸ்டமிக் வயலன்ஸோ அதை பற்றி பேசாமல் ஒரு எதிர்கட்சின்றது எதை பற்றி பேசணும்? இதை பற்றி பேசணும். இதை பேசாமல் ஞானசேகரனை பற்றி பேசுகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அதானி ஸ்கேமை பற்றி பேசாமல் ஏதாவது ஒரு பிப்பா கேட்டு வீடு பூந்து கொள்ளையடித்து விட்டார்கள், அது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, அப்படி பேசுவது போல இருக்கிறது. இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த பாலிடிக்ஸ் தான் ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன். அதாவதுங்க, நிர்பயா கேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிர்பயா கேஸில் அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வால்மீகி நகர் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ரொம்ப கேவலமான பன்றிகள் கூட குடியிருக்க முடியாத ஒரு பகுதி. அதிலிருந்து வந்தவங்க தான் அந்த குற்றவாளிகள். அவன் வந்து கொலை பண்ணிவிட்டு, ரேப் பண்ணி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்கிறான். அவனை போய் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு பிபிசி சேனல் 4 சார்பாக. இந்தியாஸ் டாட்டர்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அதில் அவன் சொல்கிறாங்க, இப்படியே வசதியானவங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, எங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் உண்டு அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு என்ன பொருள்? இன்னொன்று அவன் சொல்கிறான்,
நாங்கள் கொலை பண்ணியிருக்க மாட்டோம், அவள் அனாவசியமாக தகராறு பண்ணி இது பண்ணான், அடங்கி போயிருந்தா நாங்கள் எதுக்கு கொல்றோம். இதை இந்த ரெண்டையும் அப்படியே இந்த யூனிவர்சிட்டி இந்த கட்டுரைக்குள்ளே கொண்டு வாங்க, இந்த கட்டுரைக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ இவங்களுக்கு கிடைக்குது, ஞானசேகரன் கிடைக்கல, அப்படி எடுத்துக்கலாமா? எத்தனை ஞானசேகரன்கள் பேராசிரியர்களாக கைடுகளாக இருக்கிறார்கள், அதை பற்றி என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது, அதையே கேட்கவில்லை. இந்த ஞானசேகரன் தூக்கிலே போடுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யணும், என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு என்ன பதில்? இன்னொன்று என்ன சொல்கிறான் அந்த கிரிமினல், சத்தம் போடாமல் இருந்தாக்கா கொண்டிருக்க மாட்டோம். பாலகுருசாமி என்ன சொல்கிறாரு, சத்தம் போடாமல் இருந்தாக்கா டாக்டர் பட்டம் வாங்கிக்கலாம். அப்படிதான் நடக்குது. அப்போ இந்த குற்றங்களை பற்றி பேசாமல், நிறுவன ரீதியாக நடக்கிற குற்றங்களை பேசாமல் இதை பேசுவது என்பதை ஒரு உத்தியாக வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இதை பற்றி பேசுகின்ற மீடியா இருக்கு இல்லையா, இதெல்லாம் பற்றி பேசாமல் ஒரு தனி கிரைம் எடுத்துக்கிட்டு அதை புலனாய்வு பண்ணுறதா. இப்போ சொன்னேன் இல்லை, நியூஸ் மினிட்ல இப்படி ஒன்று எழுதுறது, பப்ளிஷ் அன்பப்ளிஷ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டாங்க, அல்லது எஃப்ஐஆரில் இப்படி சொல்லியிருக்கு, இதில் அப்படி சொல்லியிருக்கு. கொஞ்ச நாள் முன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அமைச்சர் எதுக்கு தலையிட்டார், என்ன புலன் விசாரணை, இதே நியூஸ் மினிட்டில் கொஞ்ச நாள் முன்னால் அதானி ஸ்டாலினை வந்து சந்தித்தார். இல்லைன்னு சொல்லுங்க, ஏன் பதிலே சொல்லாமல் இருக்கிறீங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன் பதில் சொல்கிறீங்க? இங்கே கேள்வி என்னன்னு கேட்டால், அதான் போலீஸ் விசாரிக்குது இல்லை, விட்டுருங்க. அங்கே என்ன கேள்வின்னாக்க, அதானி வந்தாருன்னு நான் சொல்கிறேன், ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், ஏன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நோண்டிட்டு இருந்தாங்க. இல்லை, இந்த மாதிரி சொன்னால் நடவடிக்கை எடுப்போம், சட்டமன்றத்துலேயும் அவர் சொன்னார், அதுக்கப்புறம் பேசலை. இப்போ இந்த தொழிலுக்கு பேர் பத்திரிகை தொழிலா வேறு ஏதாவது தொழிலான்னு எனக்கு தெரியல. அந்த அந்த நியூஸ் மினிட் இணையதளத்தினுடைய ஆசிரியர் இருக்காங்களே தன்யா ராஜேந்திரன், அவங்க ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர், ஜெயலலிதா மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் கொண்டவர். ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு இரங்கல் எழுதினாங்க, அதில் பெண்ணினத்தின் ஒளி விளக்குன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டராக அவங்க வந்து துன்பப்படாமல் எப்படி தன்னை பாதுகாத்தார்கள் அப்படின்றதுலேருந்து விதந்து எழுதியிருந்தாங்க. தலைப்பு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு கருணையின் திருவுருவன்ற மாதிரி. அவங்கள பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை பயன்படுத்தி கொள்ளையடித்த ஒரு கிரிமினல். அதை விட்டுருங்க, பெண்கள் விஷயத்தில் ஜெயலலிதா பீரியடில் தான் வாச்சாத்தி நடந்தது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் வழக்கை இழுத்தடிக்க முழு பொறுப்பு ஜெயலலிதா. அண்ணாமலை நகர் ஸ்டேஷனில் நடந்த ரேப் பத்மினி, அது ஜெயலலிதா ஆட்சி காலம் நடந்தது. அந்தியூர் விஜயா ரேப்பில் ஜெயலலிதா சொல்லிய சொற்கள் சட்டமன்றத்தில் இன்னும் அது கேட்டால் பெண்கள் வந்து காரி உமிழணும், காசு கிடைக்குன்றதுக்காக ரேப்புன்னு பொய் சொல்கிறாங்க என்று ஒரு பழங்குடி பெண்ணை பற்றி சொன்னவர் ஜெயலலிதா. அவங்க வந்து மாதர்குல மாணிக்கன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. கலைஞரை பற்றி ரொம்ப கேவலமாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவங்க பிஜேபி எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கிறோன்ற மாதிரிலாம் பேசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே அப்படி பேசுவதற்கு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அப்படி அஜெண்டாவோடு பேசுவதை நடுநிலை பத்திரிகா தர்மம் என்று சித்தரிக்க அவர்கள் முயல்கிறார். மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து சமீபத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் வந்து திமுக காலடியில் சரணடைந்து விட்டன, அந்த கட்சிகள் இருந்தா என்ன அழிஞ்சா என்ன, இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு அவங்க எல்லாம் திமுகவில் போய் சேர்ந்துட்டோம், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நவத்வாரத்தையும் வந்து பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மிக கடுமையான முறையில் வந்து திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நவத்வாரங்களின் வழியாகவும் காசு வாங்குறவங்க எதை வேணா பேசலாம். ஆனால் இவங்களை பற்றி நான் சொல்வது என்னென்னா, இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை மட்டும் பதில் சொல்வதல்ல, இவங்களை அடையாளப்படுத்தி இவங்க இந்த வேலைக்காக தான் இருக்கிறாங்க என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அவங்க அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் செய்கின்ற வேலை என்னன்னாக்கா, அதாவது பிஜேபி ஒரு பிரச்சனையே இல்லை மாதிரியும் இவங்க வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்கிறாங்க என்று பேசுபவர்கள் நேரடியாக பிஜேபியிடம் அதை என்ன காசு வாங்கிட்டு பார்க்குறாங்களா, வாங்காமல் சேவை செய்கிறாங்களா, அது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் வேலை செய்கிறாங்க அவங்க, அதை பற்றி கவலை இல்லை. அதனால் அவங்கள அந்த முறையில் அவங்க யார் என்பதை நேம் பண்ணி அடையாளம் காட்டணும். அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதாவது திமுக அரசின் எந்த நடவடிக்கைகளை விமர்சிக்க வேண்டும், முக்கியமாக ஸ்டெர்லைட் விவகாரத்தில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, சாம்சங் போராட்டம் நடைபெற்ற போது
விமர்சனம் பண்ணி பேசியிருக்கோம். பழனி முருகன் மாநாடு நடத்துனாங்க இல்லையா, அதை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கோம். அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கு கையாள்வதில் உள்ள பிரச்சனைகளை விமர்சனம் பண்ணி பல முறை பேசியிருக்கிறோம், கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனால் எதுக்கு விமர்சனம் பண்ணணும், எதுக்கு விமர்சனம் பண்ண வேண்டாம் என்பதை பற்றி அவங்க வகுப்பெடுத்து நமக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நான் மூத்த பத்திரிகையாளரும் அல்ல, மூத்த வழக்கறிஞரும் அல்ல, ரெண்டு கேட்டகரியும் கிடையாது. அதாவது ஒரு நோக்கத்துக்காக, அரசியல் நோக்கத்துக்காக திமுக அரசை இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம். அதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொது நோக்கத்திற்கு உட்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறத, விமர்சிக்கிறத செய்வோம். அதற்கு ஊறு நேரம் பண்ண செய்ய மாட்டோம். இப்போ நடந்து கொண்டிருப்பது இருக்கு இல்லையா, இப்போ இந்த விசாரணை, இது ஒரு கிரிமினல் குற்றம். அந்த கிரிமினல் குற்றத்துக்கு உரிய விசாரணை நடக்கிறது. இந்த ஒரு கிரிமினல் குற்றத்தை அல்லது இதை போன்ற தனித்தனி நிகழ்வுகளை, நான் சொல்றது லாவண்யா, கள்ளக்குறிச்சின்னா அந்த பெண் தற்கொலை சம்பவம், அல்லது இராணுவ தளபதி மரணம், அல்லது கேஸ் சிலிண்டர் அங்கே வெடித்தது, ஆம்ஸ்ட்ராங் மரணம், இந்த பிரச்சனை, இந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்து வைத்து கொண்டு அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்குவது என்பதற்கு நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சில மூத்த பத்திரிகையாளர்கள், கட்சிகள், இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது பாலிடிக்ஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இது பாலிடிக்ஸ் இல்லை. எது பாலிடிக்ஸ்? அப்போ இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்திருக்கு. பெரியார் அரசியல் செய்திருக்கிறார். திமுக காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செஞ்சுருக்குது இல்லையா? அண்ணா திமுகவுக்கு எதிராக திமுகவும் அரசியல் பண்ணியிருக்கு. பாலிடிக்ஸ் இதாக பண்ணியிருக்கிறாங்க. அன்னன்னைக்கு நடக்கிற ஒரு கிரைமு, அதில் என்ன நடவடிக்கை எடுக்கலை. அம்பேத்கர் காந்திக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு, காங்கிரஸுக்கு எதிராக பண்ணியிருக்காரு. அவர் இப்படி தான் பண்ணியிருக்காரா? அந்த ஊரில் இப்படி பிரச்சனை, இந்த ஊரில் இப்படி பிரச்சனை என்று அவங்க பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வச்சு மாநில சுயாட்சி, மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவது, மொழி உரிமை பறிக்கப்படுவது, அப்படி தான் திமுக காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் பண்ணியிருக்கு. அண்ணா திமுக எப்படி மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குது, அதுக்கு பேர் பாலிடிக்ஸ். அப்போ உண்மையான பாலிடிக்ஸ் எதுவோ அதை பேச விடாமல் செய்வதற்கு இந்த மாதிரி இஷ்யூஸை கொண்டு வராங்க. இது இந்த தினத்தந்தி பேப்பர் செய்தி இருக்குல்ல, சதக் சதக் குபு குபு ரத்தம், அதுதான் இது. இந்த மாதிரி இதை மக்கள் இதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. டிவியில் போடுறாங்க இல்லையா, குற்றம் நடந்தது என்ன, அதானே இந்த டைப்பில் ஒரு இதை கொண்டு போய் இதுதான் அரசியல் என்று காட்ட முயற்சிக்கிறார்கள். இது பிஜேபியினுடைய மெத்தட். பிஜேபியினுடைய மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு கொள்கை ரீதியான வெகு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விவசாயிகள், தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், அவங்கள பாதிக்கக்கூடிய பிரச்சனை, அது ஜிஎஸ்டி முதல் மாநில உரிமைகள் வரை, கல்வி உரிமை இது வரைக்கும் உள்ள பிரச்சனை, அதை பேசாமல் இப்படி எடுக்கிறது. அந்த அண்ணாமலை சாட்டையார் அடித்த அண்ணாமலை சொன்னார்ல, இதை பேசுகிறத விட்டுட்டு வரி பணம் வரல, மயிர் வரல, எது அப்பா அந்த பாலிட்டிக்ஸ் பேசுகிறது அவருக்கு மயிர். இதுதான் முக்கியமான அரசியல். எது சாட்டையால் அடித்துக்கொள்ளும் அளவுக்கு முக்கியமான அரசியல் இது. இந்த மாதிரி அவங்க டைவர்ட் பண்ணுறாங்க. இதைத்தான் நம்ம பேச வேண்டியிருக்கு முக்கியமாக. அதனால் அரசியல் அற்ற விஷயங்களை அல்லது ஒரு அன்றாட சமூக சூழலிலிருந்து எழக்கூடிய குற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை முதன்மைப்படுத்தி கொண்டு வருவதும், முதன்மையான குற்றங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்? அதானி சோலார் ஸ்கேம் பேசணும், என்னாச்சு அது இல்லையா? அதுக்கு முன்னால் ஹிண்டன்பர்க் வந்தது, அது என்னாச்சு? மாதவி பூரி புச், அது என்னாச்சு? எவ்வளோ எடுத்துக்கலாம், நிறைய என்னாச்சு? இது எதுவுமே பேசலை. இப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ இது ஒரு நம்ம சித்தர் பாடல் ஒன்று இருக்குல்ல, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம் இவ்வளோதான் இருக்கும், யானை இப்படி இருக்கும். ஆனால் மரத்தில் எப்போ யானை மறையும்னாக்க, மரத்தை இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா யானை தெரியாது, மரம் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டு இப்படி காட்டுறாங்க. இப்படி காட்டினா பெருசு என்னவோ அது தெரியாது. அந்த மாதிரி கண்ணை கட்டுகின்ற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இல்லை மணி இந்த மாதிரி இந்த ஹிண்டன்பர்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் முதன்மை கொடுத்து விவாதிக்கிறது இல்லை. அவர் கிசுகிசு
இந்த மாதிரியான மேட்டர் தான் வந்து இல்லை, இதுதான் அரசியல் என்று பழக்கப்படுத்துகிறார்கள். நாம் வந்து திரும்ப திரும்ப இதை தான் சொல்ல வேண்டியது. அது ரொம்ப ஃபேமஸான இந்த புக்கு, பிஜேபி எப்படி ஜெயிக்கிறதுன்றதை பற்றிய புக்கு இருக்கு இல்லையா? அந்த புக்கில் வந்து திரிபுராவில் எந்த குற்றமும் சொல்ல முடியாத மாணிக் சர்க்கார் அரசை எப்படி இது மாதிரி பெட்டி கிரைம்ஸ் இருக்குல்ல, இதுதான் நிலைமை என்று விளக்கி 2% வாக்கு பெற்ற பிஜேபியை ஒரே தேர்தலில் எப்படி பெரும்பான்மை வர்ற மாதிரி செஞ்சோம், நான் எப்படி பிஜேபிக்கு அடியாள் வேலை பார்த்தேன்னு அவர் எழுதியிருக்காரு இல்லையா? சிவம் சுந்தர் சிங் அவருடைய புத்தகம். அதுதான் இங்கே ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து நம்ம புரிய வைக்க வேண்டியது அவசியம். இதில் வந்து நம்ம ஒன்றும் தயங்கி பின்வாங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீதிபதி சுப்பிரமணியம், அதாவது கமிஷனர் அருணை வந்து கடுமையாக விமர்சித்தவர். ரெண்டாவது, தனியாக வந்து ஒரு விசாரணை குழு, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காரு. 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐபிஎஸ் அதிகாரி உட்பட குழு அமைச்சிருக்கிறாரு. இதில் தீர்வு எட்டிடுவாங்களா, இல்லை ஏற்கனவே சிபிஐ கேஸ், பொள்ளாச்சி கேஸ் மாதிரி? ஒரு நீதிபதி சொன்னதில் 2 பாயிண்ட் சொல்லணும். ஒன்று, கமிஷனர் இப்படி பேசிட்டதுனால அவருக்கு கீழே உள்ள அதிகாரி விசாரிக்கக்கூடாது, தனியாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. அட்வொகேட் ஜெனரல் அதுக்கு மறுப்பே சொல்லலை, அப்பாயின்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு. அப்போது அதில் என்ன மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றது தான் அதை சொல்லியிருக்காரு. இங்கேயே இங்கேயே சரி, அரசுக்கு உடன்பாடு தான், அமைச்சங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் இப்போ யார் அந்த சாருன்றது அது ஓப்பனாக இருக்கு. அது அமைச்சங்கன்னு சொல்லிட்டாருன்னு தீர்ப்பிலே சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லியாச்சு. இன்னொன்று, அவர் எப்படி இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்கலாம், அது சட்டபூர்வமானது தானா, இல்லைன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதுக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சட்டபூர்வமானதான் அவருக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விஷயம், அந்த தீர்ப்பில் எனக்கு உள்ள முரண்பாடுகளை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். எஃப்ஐஆர் எழுதும்போது கொஞ்சம் இது பண்ணோம். அதாவது சமீபமாக நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்புகள், அவங்க நீதிமன்றத்தில் ஆற்றுகின்ற உரைகள், இந்த பிரச்சனை, இது எல்லாமே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஒன்று சொல்கிறேன், இப்போது இந்த சர்வைவர் அல்லது விக்டிம் அவங்க பேர் அல்லது மறைமுகமாக அந்த செய்தி வெளியே வந்துருச்சு, ரொம்ப கவலையோட சொல்லி மதன் லோக்கூர் இதை வந்து இது பண்ணியிருக்காரு. நம்ம ஊர்லேருந்து போன ஒரு தலைமை நீதிபதி சதாசிவம், இன்னொரு நீதிபதி, 2013 விருதுநகர்லேருந்து போன ஒரு வழக்கு, பாலியல் குற்றம் தொடர்பான வழக்கு, அதில் 8 பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அதில் 62 இடத்துலையோ 63 இடத்துலையோ விக்டிமோட பேரை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன, அவர் தான் தலைமை நீதிபதியாகி அப்புறம் அவர் தான் அமித்ஷா விடுவித்தவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. என்ன, கிரிமினல் குற்றத்திலிருந்து. இதை லைவ்லால் ஒரு கட்டுரை எழுதி வேற எவனாவது இந்த வேலையை செஞ்சுருந்தா தூக்கி உள்ள 2 வருஷம் வச்சுருப்பாங்க, செஞ்சது தலைமை நீதிபதி அல்லவா அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு அப்புறமும் பல நீதிமன்ற தீர்ப்புகளில் இந்த மாதிரி போக்கு வந்து வந்திருக்குது. இன்னொன்று, அந்த தீர்ப்பில் சில நல்ல விஷயமும் இருக்குது. அதில் வந்து பெண்களின் உரிமை, அந்த பெண் எந்த ஆணுடனும் இருக்கும் சுதந்திரம், இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. எதுக்கு அண்ணாமலை இப்போ குதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது கூடாதுன்றதுக்கு தானே நீங்கள் லவ் ஜிஹாத்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நீதிபதி பிரமாதமாக ஹைகோர்ட் ஜட்ஜி எழுதியிருக்காரு, கேரளாவில் நாதியா கேஸ் என்ன, அந்த பிள்ளை ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிச்சு இல்லையா, அது உண்மையான லவ்வா இல்லையா, மதம் மாற்றும் முயற்சியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இது உண்மையான காதலா மதம் மாற்றும் முயற்சியான்னு விசாரிக்கிறது யார் தெரியுமா? என்ஐஏ அதை வந்து விசாரிச்சுட்டு, இல்லை மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இது உண்மையான காதல் மாதிரி தான் தெரியுது. லாவண்யா மட்டும் இல்லை, அதை விட இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்குது. ஏன் இப்போ டிஎம் கிருஷ்ணாவுக்கு அவார்டு கொடுத்தது, அதுக்கு ஒரு ரிட்டு போட்டிருக்கிறாங்க. நீதிபதிகள் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மூத்த வழக்கறிஞர் அல்ல. ஆனால் ஒரு சந்தேகம் எனக்கு, டிஎம் கிருஷ்ணாவுக்கு மியூசிக் அகாடமியில் அவார்டு கொடுத்தாங்க, அவர் பேரான ஒருத்தர் போட்டு எங்கள் பாட்டி பேரில் கொடுக்கக்கூடாது, அவங்க உயில் எழுதியிருக்காங்க, என் பேரில் செலவு வைக்கக்கூடாது, வசூல் பண்ணக்கூடாது, மெமோரியல் கூடாது அப்படின்னு. இப்போ தான் செப்டம்பர் மாதம் திருப்பதியில் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு சிலை திறந்துருக்குறாங்க, அதுக்கு கேஸ் போட்டாங்க. திருமலையில் பிரான்ஸ் ஸ்டாச்சு திறந்துருக்குறாங்க, அதுக்கு கேஸ் போட்டாரான்னு தெரியல. 20 பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு போட்டாரான்னு தெரியல. அதெல்லாம் கிடக்கட்டும், ஒருத்தன் அவார்டு கொடுக்குறான், இன்னொருத்தன் அவார்டை வாங்குகிறான். இதுக்கு ஆர்டிகிள் 226 ரிட்டு போடலான்றத எந்த சட்டத்தில் வருது? ஆர்டிகிள் 226 ப்ரொசீஜரல் வயலேஷனுக்கு ஸ்டேட்டுக்கு எதிராக தான் வந்து போட முடியும்.
இந்த ரிட்டு எப்படி அட்மிட் ஆச்சு, எப்படி விசாரித்தாங்க, அப்புறம் அது பெஞ்சுக்கு போகுது. அதுக்கு மேலே ஆர்டிகிள் 32ல் சுப்ரீம் கோர்ட்டு அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டது. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த நீதிபதி வந்து கேரவனில் அவர் எழுதிய கட்டுரை அவ்வளவு, அந்த மொழி வந்து அவ்வளோ நாகரிகமாக இல்லை. அவர் ரொம்ப முக்கியமாக அதை படிச்சுட்டு, இதுவாயா உனக்கு வேலைன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் எடிட்டோரியல் எழுதியிருக்கிறான். உள்ள கேஸை பார்க்க முடியல, இதான் வேலைன்னு. இந்த வழக்கு போயிருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? சிவில் கோர்ட், கீழே இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டு. இதை எப்படி இவ்வளோ தூரம் விசாரிச்சிங்க? நாதியா கேஸுக்கு எப்படி என்ஐஏ போச்சு? இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாம் பற்றி நீதிபதிகள் பேசுவது நல்லாயிருக்கும். நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. நான் சமீபத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வழக்கு, ஜான் கிட்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் டிஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டார். அவர் சித்திரவதைக்கு புகழ் பெற்றவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேலே ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிபி ப்ரொமோஷன் வரணும், இந்த கம்ப்ளைண்ட்டு அவர் மேலே வழக்கு பெண்டிங் இருக்குது. அது இந்த நீதிபதிகிட்ட தான் விசாரணையில் இருக்குது. இப்போ இது விசாரணையில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து டிஜிபி ப்ரமோஷன் பாதிக்கும். ஜாங்கிட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்கா, ஒரு அந்த வழக்கில் இந்த நீதிபதிக்கே தெரியாமல் இந்த நீதிபதி கையெழுத்து போட்ட ஒரு உத்தரவு தயாராகுது. என்ன, இந்த வழக்குக்கு இன்டரிம் ஸ்டே கொடுக்கறதா, இடைக்கால தடை கொடுக்கறதாக ஒரு உத்தரவு தயாராகி அந்த உத்தரவை வாங்கிட்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுத்து ப்ரமோஷனும் வாங்கிட்டு ரிட்டையரும் ஆகி பிஜேபியிலையும் சேர்ந்துட்டார் அவர். யார்? ஜாங்கிட். சரி, இப்போ இந்த கேஸை நடத்தின ஆனந்த முருகன் அப்படின்றவர் 2 வருஷத்துக்கு முன்னால் இதே நீதிபதி மாண்புமிகு எஸ்எம் சுப்பிரமணியத்திட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துட்டதா ஒரு ஆர்டர், நான் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்லாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு கிரிமினல் குற்றாங்க. ஒரு ஜட்ஜு பேரில் அவர் கொடுக்காத ஒரு தீர்ப்பை கையெழுத்து போட்டு தயார் பண்ணி ஒரு போலீஸ் அதிகாரி வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டார். இது நடந்திருக்குதே. இதன் மீது மாட்சிமை தங்கிய நீதிபதி என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. கமிஷனர் பண்ண தப்பு பண்ணதா சொல்கிறாரு. அதை விட இது எத்தனை பெரிய தவறு, இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? நீதிமன்றத்தை பற்றி பேச போனால் இது மாதிரி நடவடிக்கையும் எடுக்கலையா? எடுக்கலையே. மன்னிச்சுட்டாரா? அது தெரியும், அவரை தான் கேட்கணும். இப்போ இது வந்து அந்த வழக்கறிஞர் பேர் ஆனந்த முருகன். இது உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லட்டும். இது ஓப்பன் கோர்ட்டில் நடைபெற்றது, சரிதானா? அதனால் நீதித்துறை அப்படி தான் இருக்குது, பத்திரிகை துறை இப்படி தான் இருக்குது, எதிர்கட்சிகள் என்போர் இப்படி தான் இருக்கிறாங்க. இது கடந்த 10 ஆண்டுகளில் இதெல்லாம் எப்படி சீரழிந்திருக்கிறது என்பதை கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மொத்த நாட்டில் அரசியல் சட்டத்தின் ஆட்சியை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதற்கு எதிராக எந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஈவு இரக்கம் தயவு தாட்சியம் இல்லாமல் அதை முறியடிக்க வேண்டும். இன்னொரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தல் வரும் வரை மாதம் ஒரு பிரச்சனை இப்படி கிளப்பப்படும். அதை வந்து நாம் எப்படி பார்க்கணும்னு வந்து புரிஞ்சுக்கணும். எது மையமான அரசியல் பிரச்சனையோ அதை விவாதிக்க வேண்டும். அவர்கள் செட் பண்ணுற அஜெண்டாவுக்கு பின்னால் நாம் ஓடக்கூடாது. ஓகே தலைவர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. நன்றி.